நெஞ்சத்தை கில்லாதே டிசம்பர் 11 இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா மறுபடியும் உன்கிட்ட கேட்குறேன், நீ சொன்னதெல்லாம் உண்மைதானான்னு கௌதம் கேட்க, ஆமாம் சார், நானும் மதுமிதாவும் லவ் பண்ணுறோன்னு கிரண் சொல்கிறாரு. இதனால கோவத்தில் கௌதம் அவருடைய கன்னத்திலே ஓங்கி அறையிறாரு. மதுமிதா உன்னை லவ் பண்ணுறாளா? நீ எவ்வளோ பெரிய கிரிமினல்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அன்னைக்கு நீயும் மதுமிதாவும் சேர்ந்தது மாதிரி ஒரு ஃபோட்டோவை என் ஃபோனுக்கு அனுப்புனியே. நான் திருப்பி கூப்பிட்டதுக்கு காரணம் மதுமிதா மேலே உள்ள சந்தேகத்தில் இல்லை, உன்னுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஜாயிண்ட் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கணும்னு சொல்லி நீ மதுமிதாவை கூப்பிட்டுருந்தியே, அப்போ கூட நான் அந்த பேங்க் வாசலில் தான் இருந்தேன். அதுக்கு காரணமும் மதுமிதா மேலே உள்ள சந்தேகத்தில் இல்லை, உன்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். நீ ஸ்ருதி நம்பர்ல இருந்து மதுமிதாக்கு மெசேஜ் அனுப்ப போய் தான் மதுமிதா உன்னோட வீட்டுக்கே வந்தாங்க. ஆனால் நீ அதையே உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்லி சந்தோஷை பார்க்க சந்தோஷ் ஸ்ருதியை கூட்டிகிட்டு வராரு. ஸ்ருதியை பார்த்த கிரண் ஷாக் ஆகிறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் கௌதம் ஸ்ருதியை போய் காப்பாற்றினதை காட்டுறாங்க. ஸ்ருதி எல்லார்கிட்டையும் கௌதம் சார் சொல்கிறது தான் உண்மை, இந்த அயோக்கிய என் வாழ்க்கையை நாசம் பண்ணது காணாதுன்னு பணத்துக்காக இப்போ மதுமிதாவுடைய வாழ்க்கையும் அழிக்கணும்னு நினைக்கிறான். என்னை மன்னிச்சிரு மது. கௌதம் சார், நீங்கள் இவனை என்ன செஞ்சாலும் சரி, ஏன்னு கேட்க யாருமே வரமாட்டாங்க, என்னை இவன் கேவலப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து கோவமா அழுதுட்டே போகிறாங்க. கௌதம் அடுத்ததாக லாயரை கூப்பிட்டு அவங்க கிட்ட கொடுத்த டாக்குமெண்ட்ஸை எடுத்து காட்டுறாரு. இதில் என்ன இருக்குது தெரியுமா? உனக்கும் மதுமிதாக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இனிமேல் அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி நீ இதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்கிறாரு. சந்தோஷம் ஜீவாவும் சேர்ந்து கிரண் கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு அவரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. ராமகிருஷ்ணன் கௌதம்க்கு தேங்க்ஸ் சொல்ல, நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இப்படி ஒரு பொண்ணை நீங்க எனக்கு தந்ததுக்காக. மது ரொம்ப நல்ல பொண்ணு சார், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் என்னுடைய ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் எல்லாரையும் இங்கே வர வச்சு அவங்க முன்னாடி மது மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத நான் நிரூபிச்சிருக்கேன்னு கௌதம் சொல்றாரு. மது கௌதமே பார்க்க, நான் 2 நாளாக அப்செட்டாக இருக்கேன்னு நீங்கள் கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, அது உங்கள் மேலே இருக்கக்கூடிய சந்தேகத்தில் இல்லை, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்கிட்ட அதை ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலைல்ல, அந்த ஒரு வருத்தம் தான் எனக்குன்னு கௌதம் சொல்றாரு. இப்படி ஒருத்தனை வேலைக்கு வச்சுட்டேனேன்னு சொல்லி அபிஷேக் கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்கறது மாதிரி நடிக்கிறாரு. அடுத்ததான் மதுமிதா கேக் கட் பண்ணி கௌதம்க்கு ஊட்டி விடுறாங்க. அதே மாதிரி கௌதமும் ஊட்டி விடுறாரு. மது அழுதுகிட்டே ரூம்குள்ளே போகிறத கௌதம் பார்க்குறாரு. மதுவும் சொல்லிட்டு அவரும் பின்னாடியே வர்றாரு. அதை கவனித்த மதுமிதா பாத்ரூம்குள்ளே போய் நின்று அழுறாங்க. இப்போ எதுக்காக மதுமிதா அழுறீங்க? அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சேன்னு கௌதம் கேட்குறாரு. ஒருவேளை நீங்கள் என்ன சந்தேகப்பட்டிருந்தா என்ன நான் எப்படி நிரூபிச்சிருப்பேன்னு சொல்லி மதுமிதா அழுறாங்க. அதான் அப்படி எதுவும் ஆகலையே, அந்த கிரண் பணத்துக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கான், பணம் இருந்தால் இந்த உலகத்தில் எதையும் வாங்கிடலான்னு சில பேர் நினைக்கிறாங்கன்னு. கௌதம் பேசுறத பார்த்ததும் மதுவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் ரெஸ்ட் ரூமில் அபர்ணா தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு கௌதம் அவருடைய மனசில் இருக்கிறதெல்லாம் பேசியிருப்பாரு. ஆனால் உள்ள மதுமிதா தான் இருந்திருப்பாங்க. அப்போ அன்னைக்கு ஹோட்டல் ரெஸ்ட் ரூம் முன்னாடி நின்று பேசினது இவர் தானா? நான் ஆசைப்பட்டவர் கூட தான் அப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். மதுமிதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கள் மதுமிதா, 2 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் கதவு திறந்துட்டு வெளியே வந்துடணும்னு கௌதம் சொல்ல, மதுமிதா கதவு திறந்துட்டு ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க.